சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு அழகான கேள்வி எடுத்து வந்திருக்கேங்க. இந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாவோ இல்ல கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாவோ ஈஸியா நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். எனக்கு லைட்டா விக்கல் எடுக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதனால வாய்ஸ் ஸ்டக் ஆகி தான் வரும். ஐ மீன் இன் பிட்வீன்ல. இப்ப கேள்வி பார்க்கலாம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எஃபெக்டிவ் ப்ராக்டிஸா இருக்கும். தெரியாதவங்க பாருங்க. இது வந்து எக்ஸ்பெக்டட் கேள்வி தான். இந்த வருஷம் குரூப் 4ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தெரியல, சும்மா சொல்றேன். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல, மேபி நீங்க பார்த்திருக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபைனான்சியர் இருக்காரு, வண்டிக்கு பணம் கொடுக்குறவர். அவர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பணம் கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு ஆனா வட்டி எப்படி கணக்கு போடுறாருங்களா, ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் கணக்கு போடுறாருங்களா. நார்மலா இப்போ ஒரு 1000 ரூபாய் நம்ம வந்து கடன் வாங்குறோம் இல்ல கடன் கொடுக்குறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம வந்து கணக்கு பண்ணுவோம், கரெக்டுங்களா. ஆனா இந்த தலைவர் என்ன பண்றாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் அசலுக்கு தகுந்த மாதிரி வட்டி கணக்கு போடுறாரு, சரிங்களா. இப்ப நார்மலா அவர் வந்து 10% வட்டி கணக்கு போட்டா இப்ப இந்த 6 மாசத்துக்கு ஒரு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. புரிஞ்சதுல உங்களுக்கு? அதாவது ஒரு எக்ஸ் ருபீஸ் பணமா கடனா கொடுக்குறாரு, ஆனா வட்டி வந்து 6 மாசத்துக்கு போறாரு. வழக்கமா ஒரு வருஷத்துக்கு 10% வட்டியா இருக்கிறது, இப்படி 6 மாசம் போடும்போது எத்தனை சதவீதமா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது அந்த ஹோலா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 + 6/2 the whole square divided by 100. இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும், ஈஸியா அந்த கேள்வியை சால்வ் பண்ணலாம், சரிங்களா. இப்போ இந்த 6ங்கிற இடத்துல நம்ம என்ன போடுவோம், 10ன்னு போட்டுப்போம். அடுத்தது 10 divided by 2 the whole square divided by 100 அப்படின்னு இருக்கும். மன்னிக்கணும், சாரி, இப்படி எழுதவே கூடாது. divided by 100 அப்படின்னு இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுவோம், 10 + 5 the whole square என்ன வருங்க, 25/100ன்னு வரும். அதுக்கப்புறம் 10 + 2 0 தள்ளி வைப்போமா, 0.25 வந்துடும். அப்ப ஆன்சர் என்ன வந்துருங்க, 10.25 அப்படின்னு வந்துடும், சரிங்களா. சோ இந்த கேள்வி ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, புத்தம் புதிய கேள்வி. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், சரிங்களா. அவர் வந்து 10% 6 மாசமா போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்களா, 10.4% வந்து நமக்கு வந்து வட்டி கிடைக்குதுங்களா, சரிங்களா. ஜஸ்ட் இந்த ஃபார்முலால இந்த 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். இப்போ இந்த இடத்துக்கு 10% பதிலா வேற எத்தனை சதவீதம் கொடுத்திருந்தாலும் இதை நம்ம வந்து ஜஸ்ட் பிக்ஸ் பண்ணி இது மாதிரி சால்வ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் தங்கங்களே, இந்த கேள்விக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி இப்படி வந்தா இப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணும், எல்லாத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த எஃபெக்டிவ் ரேட் அப்படின்னு தமிழ்ல வந்து பயனுள்ள வட்டி விகிதம் வருமானு கேட்டா எனக்கு சரியா தெரியல, அது டிரான்ஸ்லேஷன் அப்படித்தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஈஸி இங்கிலீஷ் தான், இந்த இங்கிலீஷ் கூட புரியாத அளவுக்குலாம் நம்ம யாருமே கிடையாது. ஸோ இப்படி கேட்டுட்டா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இதை நீங்க பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் இது புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து அதிகமா வீடியோஸ் பார்த்தது இல்லையே, ஸோ அதனால எனக்கு சரியா தெரியல. மேபி யாராச்சும் நடத்திருந்தா சந்தோஷம், இல்ல உங்களுக்கே இந்த கேள்வி வந்து தெரியும் அப்படின்னா அதை விட ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம வந்து ஃபார்முலா பார்த்து எப்படின்னு ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதனோட கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப நல்லா கவனிங்க. சப்போஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியல அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு சால்வ் பண்ணி அனுப்பிச்சது, அதையவே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்ப பாருங்களேன், நார்மலா ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி அப்படின்னா 6 மாசம் போது நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆ பிரிச்சுப்போம். அப்ப 10% டிவைடட் பை 2ன்னு போடும்போது 5% போடணும். 6 மாசத்துக்கு 5%, அடுத்த 6 மாசத்துக்கு 5%. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. அதுக்கப்புறம் தெரியாத ஒரு விஷயத்த அந்த பிரின்சிபல் நம்ம எப்படி எடுத்துக்கலாங்க, 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அதான் இந்த இடத்துக்கு போட்டு சால்வ் பண்ணிருக்காங்க. 100 ரூபாய்க்கு 5% அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, 5% அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் 6 மாசம் முடியும் போது அந்த இடத்துக்கு அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குங்க, 105 ரூபாய். அதாவது 100 + 5 ரூபாய் அப்படின்னு 105 ரூபாய் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த 105 ரூபாய்க்கு 5% வட்டி போடும்போது அவருக்கு என்ன கிடைக்குங்க, 5.25 ரூபாய் வட்டி கிடைக்கும். அப்ப 5 ரூபாயும் 5.25 ரூபாய் சேர்க்கும் போது 10.25 ரூபாய் அவருக்கு வட்டி கிடைக்கும். நார்மலா அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், வெறும் 10 ரூபாய் தான். ஏன்னா 100க்கு 10% அப்படின்னா 10 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். அவருக்கு 10.25 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப இதைத்தான் அவங்க வந்து கேட்கறாங்க, சரிங்களா. அந்த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு 10.25 ரூபான்னு சொல்லலாம், சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு போடும்போது 10%, 6 மாசத்துக்கு போடும்போது அதை 2ஆ பிரிச்சுக்கணும். அப்படி 2ஆ பிரிச்சு போடும்போது கடன் கொடுக்குறவங்களுக்கு தான் லாபம். ஏன்னா கூட்டு வட்டி எப்போதும் லாபமா இருக்கும். இந்த 6% அப்படிங்கிறது கூட்டு வட்டி தான், சரிங்களா. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ அந்த 10.25 இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு நாம வந்து எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த இடத்துக்கு 10% இல்ல 14, 20, 30 எத்தனை சதவீதம் வேணா இருக்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கணும் தங்கங்களே, இந்த கேள்விக்கு இப்படி வந்தா இப்படித்தான் யூஸ் பண்ணுங்கிற ஃபார்முலா இது. எல்லாத்துக்கு மேல நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா. இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எக்ஸாமுக்கு படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இனி உங்களுக்கு இந்த கான்செப்ட் முன்னாடியே தெரியும்னா
உங்களுக்கு நீங்களே சபாஷ் சொல்லிக்கங்க. இல்ல அப்படி இப்பதான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா தேங்க்யூ சொல்லிக்கங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. அதுவும் என் விக்கல் சவுண்டோட சேர்த்து பார்த்ததுக்கு நன்றி. என்னால கொஞ்சம் இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல பிகாஸ் விக்கல் வந்துட்டே இருக்கு. எனிஹவ் இதுக்கு மேல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் இந்த ஃபார்முலால இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுல பெருசா கத்துக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ so much.